சிவகங்கை அருகே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு உள்ளது. இதுகுறித்த அப்பகுதி மக்கள் கருத்துடன் செய்தியாளர் சுந்தர் இணைந்துள்ளார். சுந்தர், வணக்கம். அப்பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. மதுரை, சிவகங்கை, தொண்டி ஆகிய நகரங்களுக்கு இடையே போக்குவரத்துக்கு இந்த பாலம் முக்கிய பங்கு வகிக்குது. சிவகங்கை ரயில்வே மேம்பாலம் பார்த்தீங்கன்னா விரிசல், குண்டுங்குழிமட ரோடு என வாகன ஓட்டிகள் அச்சத்தில் இருக்காங்க. ரயில்வே சுரங்கப்பாதையில் நீர் இருப்பதால் தொடரும் விபத்துகள் அபாயம் என திக்குமுக்காடி இருக்காங்க சிவகங்கை நகர மக்கள். மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு கடந்த 2015ஆம் ஆண்டு 25 கோடி ரூபாய் மதிப்பில் 27 தூண்கள் அமைக்கப்பட்டு 40 மின்விளக்குகள், 2 சர்வீஸ் ரோடுகள், 300 மீட்டருக்கு சுரங்கப்பாதை என பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. ஆனால் தொடர்ந்து பராமரிப்பும் பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை தான். காரணம் என்னென்னா, 2 சர்வீஸ் ரோடுன்னு தாண்டி தான் சிவகங்கையோட நகர மக்கள் 2ஆக பிரிக்கப்படுகிறது. சிவகங்கை நகராட்சி அலுவலகம், பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பள்ளி, கல்லூரிகள் என அனைத்து தேவைகளுக்கும் இந்த பாலத்தை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை. இந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பாலத்தை நம்பி மட்டுமே இருக்காங்க. தற்போது சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி இருக்கிறதால 2 கிலோமீட்டர் சுற்ற வேண்டிய சூழ்நிலையும் இருக்குங்க. இந்த தொடர்ந்து இந்த பாதையில் மழைநீர் நிரம்பி இருக்கிறதால அபாயகரமான சூழ்நிலையை தான் இந்த பகுதி மக்கள் கையாள வேண்டிய நிலைமை இருக்குது. முறையான தடுப்புகள், அறிவிப்பு வலைகளும் கிடையாது. மேலே பாலமும் ரோடும் இணைகிற இடத்துல பார்த்தீங்கன்னா விரிசல்கள், குண்டுகுழிமான ரோடு என பல்வேறு இன்னல்கள் அறிவிச்சிட்ருக்காங்க. இதை இந்த பகுதி மக்கள் பரமேஸ்வரன்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சோம். வணக்கம். அதாவது இந்த பாலம் அப்படின்னா எப்படி அமைஞ்சது அப்படின்னா, ஒரு 2015க்கு முன்னாடி இங்கே வெறும் தண்டவாளம் கேட்டு தான் இருந்தது. அப்போ ஒரு 2 கிலோமீட்டருக்கு கேட்டு போட்டால் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அளவுக்கு மக்கள் நின்று ரொம்ப அவதிப்பு உள்ளானாங்க. அதை நிறுத்தும் விதமாக, அதை தடுக்கும் விதமாக இந்த மேம்பாலம் 2015 போட்டாங்க. 2015 போட்டதுக்கப்புறம் இந்த 300 மீட்டருக்கு ஒரு சுரங்கப்பாதை அமைச்சாங்க தண்டவாளத்துக்கு கீழே. அப்போ இதோட நம்ம மக்கள் பிரச்சனை முடிஞ்சதுன்னு சந்தோஷப்படும் வேளையில் இப்போ அதை சரிபர அதை பராமரிக்காதனால அந்த சுரங்கப்பாதையினால் ரொம்ப மக்கள் இன்னலுக்கு ஆளாகிறாங்க. இந்த பக்கம் இந்த பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயுதப்படை, ரோஸ் நகர், வல்லணி, வண்டவாசி, பனங்காடி, அல்லூர், இந்த பக்கம் ஏகப்பட்ட ஒரு 50 குடியிருப்புகளுக்கு மேலே இருக்காங்க. எல்லாரும் இதில் தான் வந்தாகணும். இந்த பாலம் போய் என்ன பண்ணுதுன்னா பஸ் ஸ்டாண்டில் போய் தான் இறங்குது. அப்போ இங்கே ஏறுனா பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கின உடனே அரசு மருத்துவமனைக்கு போகணும், மாவட்ட ஆட்சியருக்கு போகணும், ரயில்வே ஜங்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு. எல்லா பயன்பாட்டுக்கும் உள்ள முக்கியமான ஒரு பாலமாக இது அமையும் போது அதை சரிவர பராமரிக்காதனால மக்கள் ரொம்ப அல்லலுக்கு தீர்வாகிறாங்க. அப்போ இதை என்ன சரிவர பண்ணணும்னா, நேற்று பேஞ்ச ஒரு சின்ன மழைக்கு கூட ஒரு 6 அடி ஆழத்துக்கு தண்ணி நின்று ஒரு தடுப்பணை இல்லை, ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு தடுப்பணை கூட இல்லாமல் அதை என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் தண்ணி கம்மியாக இருக்குன்னு உள்ளே வந்ததில் ஒரு 4 கார் நகராட்சி குப்பை வண்டி முதற்கொண்டு ஒரு 4 கார் உள்ள தண்ணிக்குள்ளே மாட்டி திரும்ப ஒரு டிராக்டரை வச்சு கயிறை கட்டி இழுத்து காப்பாற்றுற நிலையை ஆகிப்போச்சு. இது சரி, மக்கள் இதில் நடந்து போகிறதுனா மேமாலம் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு நடந்து தான் போகணும். சரி, கீழே நடந்தால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், கீழே நடந்தால் தண்ணி. இப்போ மேலேயாவது நடந்து போகலான்னா அதிகமாக ஒரு பெண்கள் தான் இதில் நடந்து போகிறதா இருக்காங்க. இப்போ மேலே நடந்து போகணுன்னா இரவு நேரங்களில் மின்கம்பம் எந்த லைட்டுமே எரியறதே இல்லை, இருட்டு அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லை. அது ஒரு அச்சத்தை கொடுக்குது. அது போக மேலே ரோடும் பாலமும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த விரிசல் அடைஞ்சு மக்கள் போகும்போது பாலமே ஆடுது. தடன்னு ஆடும்போது மக்கள் அச்சத்திலே போய்கிட்டு இருக்காங்க. ரோடு மேலே போட்டிருக்க ரோடு, பாலத்துக்கு மேலே போட்டிருக்க ரோடும் குண்டும் குழியுமாக இருக்கிறதுனால இதை அரசாங்கம், நிர்வாகிகள் இதை அக்கறை எடுத்து இதை சரிவர பராமரித்து இதுக்கு நல்ல ஒரு தீர்வு காணணும்னு கேட்டுக்கலாம். மக்களோட இதான் அனைத்து பயன்பாட்டுக்கும் தேவையுள்ள இந்த பாலத்தை சீர்மித்து பராமரித்தும் பாதுகாக்க வேண்டியது இப்பகுதி மக்களோட கோரிக்கையாக இருக்குது. தந்தி டிவி செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து சுந்தர். தகவல்களுக்கு நன்றி சுந்தர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.